கோடிக்கணக்கான வருமானத்தை விட்டுட்டு வர்றேனே அப்படின்னு ஒவ்வொரு மேடைக்கும் அந்த வருமானத்துக்கு எல்லாம் ஐடி கட்டியிருக்காரா, ஐடிக்கு கொடுத்திருக்காரா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கா? இவங்களுடைய முதல் மாநாட்டுக்கான செலவு என்ன, அந்த செலவை பற்றி அவர் ஓப்பனா ஒரு டாக்குமெண்ட் வெளியில போட்டிருக்காரா? யார் யாரிடம் இருந்து பணம் வாங்கினோம் அப்படிங்கறத பற்றி சொல்லியிருக்காரா? வெளிப்படைத்தன்மை, ஊழலற்ற தன்மைனா எல்லாத்தையும் திமுகவுக்கு மட்டுமே வைக்கிறது அரசியல் இல்ல. தாங்கள் உங்கள யார் புனிதரோ அவர் முதல்ல கல்லறியுங்கள்னு இயேசுநாதர் சொன்னதை மக்கள் சொல்லுவாங்க, வீதிக்கு போகும்போது மக்கள் சொல்லுவாங்க. அவருக்கு நேர்ந்த நெருக்கடிகள் ஒருவேளை இந்த ஒரு அசைன்மெண்ட் அவர் மேல திணித்து இருக்க கூடுமோ அப்படிங்கிற சந்தேகம். மக்களுக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு பிரபலமான ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட்டாரே அப்படின்னு எல்லோரும் பதட்டப்படுறாங்கன்னு தானே அவர் சொல்றாரு. கமலஹாசன் மக்களுக்கு பிடிச்சவர் இல்லையா? இன்னொரு சூப்பர் ஸ்டார் மக்களுக்கு இன்னும் அதிகமாக பிடிச்சவர் அரசியலுக்கே வராம ஒதுங்கி போகலையா? அந்த நான் விஜய் படம் பார்ப்பேன், அஜித் படம் பார்ப்பேன், கமல் படம் பார்ப்பேன், ரஜினிகாந்த் படம் பார்ப்பேன், தனுஷ் படம் பார்ப்பேன், சிம்பு படம் பார்ப்பேன். அப்ப கூட உதயநிதி படம் பார்ப்பேன்னு சொல்ல மாட்டாரு பாத்தீங்களா? எதுக்கு சொல்லணும்? நான் பாக்குற படம், நான் பாக்குற இதெல்லாம் வெட்டி பேசுங்க. எங்க இருந்து கத்துட்டு வரீங்க அரசியல? எங்க தளபதி பத்தி அப்படி பேசுறீங்க, சும்மா பேசாதீங்க. அப்ப கூட எங்க தளபதி பத்தி அப்ப அது என்ன பேசுனது? உங்க தளபதி பத்தி என்ன பேசுனது? உங்க தளபதி பத்தி என்ன பேசுனது சொல்லுங்க. என்ன பேசுனீங்க? என்ன பேசுனீங்க? எஸ்எஸ்சி யோட பையன் சொன்னா தப்பா? ஆமா. எஸ்எஸ்சி எப்படி தப்பா? அரசியல் பேசிட்டு ஐயோ கொடுமையா. எஸ்எஸ்சி பையன் சொல்றது தப்புன்னு சொல்றாரு. என்ன பேசுறாரு? எஸ்எஸ்சி பையன் சொன்னா தப்புன்றாரு. இவர போய் ஸ்போக்ஸ் பர்சனா வேற போட்டுருக்காங்க. சார் பேசுவோம் சார், இடைவேளைக்கு பிறகு நான் வரேன். சரி, இடைவேளைக்கு பிறகு நான் வரேன். அது உங்க வேலை இல்லையா? அது உங்க வேலை இல்ல. அது உங்க வேலை இல்ல. தளபதி அவர்கள் இல்லங்க கட்சிக்கு பேசுறவங்களே இப்படி பேசிட்டு இருக்காங்க. விஷயத்துல அவங்க பேச கூடாது. அவர் தனிப்பட்ட ஒண்ணும் விமர்சனங்கள் வைக்கலையே. யார் படத்தை பார்க்கணும் தனிப்பட்டது அவங்க தனிப்பட்ட பொலிட்டிக்கல்ல அப்பா பையன் பேரன் கொள்ளு பேரன் எல்லாரும் பேர் மத்திய அமைச்சர் ஒரு தெரியும். இன்னைக்கு தாரக மேடையில பேசுனாங்கல்ல தலைவரே இலங்கை போலி அப்பாக்களுடைய காலம் கட்சியில பிரிவிலேஜ்ங்கிறது எல்லாம் போலி அப்பாக்களுடைய காலம்னு இன்னைக்கு அவங்க மேடையில பேசுனாங்க. நம்பர் 2 பேசுனாரு. அடுத்தவனுக்கு மட்டும் ஆலோசனை சொல்ல கூடாது. 7 பேர் அடுத்தவனுக்கு மட்டும் பேசுவோம். இடைவேளைக்கு நேரம் வரும்போது நீங்க பேசலாம். ஒரு நொடி சார், அமைதியா தானே இருந்தார். 35 நிமிஷம் அவர் அமைதியா தான் இருந்தார். 8:35க்கு தான் நான் போனேன். ஏன் பதறாங்க? எஸ்எஸ்சி பையன் சொன்னா ஏன் பதட்டம் வருது? எஸ்எஸ்சி பையன் சொன்னா ஏன் பதட்டம் வருது? எஸ்எஸ்சி பையன் தான். சரி பேசலாம் சார், நான் வரேன் சார், இடைவேளைக்கு வரேன். ஜேசன் என்ன பர்சனல்? உதயநிதி ஸ்டாலின் பையன் சொன்னா பர்சனல் இல்ல. சார் பாலிடிக்ஸ்ல இருக்கீங்க சார், பாலிடிக்ஸ்ல இருக்கீங்க. சினிமா என்னங்க? சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. சரி சரி, நான் இடைவேளைக்கு வரேன். ஜேசன் சஞ்சய் யாரு? அவருக்கு எப்படி லைக்காஸ்ல படம் கொடுக்கறாங்க? ஜேசன் பிறப்பின் அடிப்படையில ஜேசன் சஞ்சய்க்கு எப்படி லைக்கால? ஓகே சார், நான் வரேன் சார். வீரவிக்னேஷ்